ஸோ செகண்ட் லொக்கேஷன் எங்கேன்னு பார்த்தீங்கன்னா கரெக்டாக டைட்டில் பார்க் கிட்ட. நான் அந்த ரோட்டில் வந்து வீடியோ எடுக்கலாம்னு நினச்சேன், வீடியோ ப்ளஸ் ஃபோட்டோ அந்த ரோட்டில் எடுக்கலாம்னு நினச்சேன். பட் என்னாச்சுன்னா அங்கே கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் போயிட்டுருக்கு. ஸோ எனக்கு வந்து அந்த பர்டிகுலர் லொக்கேஷன் வந்து ரொம்ப பிடிக்கும். என்ன ஃபோட்டோ எடுத்தாலும் சூப்பராக இருக்கும். அங்கே தான் எடுக்கலாம் வந்தேன், பார்த்தா அங்கே கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் போயிட்டுருக்கு. ஸோ அங்கே என்னால் ஃபோட்டோ எடுக்க முடியல. இப்போ அதுக்கு ஆப்போசிட் ரோட்டில் வந்திருக்கோம். ஃபஸ்ட்டு நாங்கள் பிஓவி எடுக்கப்போது என்ன ஆச்சுன்னா, நான் ஃபோன்லேயும் ரெக்கார்ட் பண்ணேன். பட் என்ன ஆச்சுன்னா அங்கே வெயில் அடித்து எனக்கு வேர்த்து என்னோடய வேர்வை ஸ்க்ரீனில் பட்டு வீடியோ வந்து ஸ்டாப் ஆகிடுச்சு. ஸோ இப்போது செகண்ட் லொக்கேஷனில் இருக்கோம். இங்கே பிஓவி வச்சுருக்கேன், இதுவும் கரெக்டாக வரலைன்னா அவள் தான் புஷ்ஷுன்னு போச்செல்லாம். அங்கே செக்யூரிட்டி வேறு ஒருத்தர் இருக்கார். அவர் இங்கே ஃபோட்டோ எடுக்க வேணான்னு சொல்லாமல் இருந்தால் சரி. ஏன்னா இது வந்து ஒரு குட்டி ரோடு, இதுலேயும் வழி இருக்குது. ஸோ அவர் என்னை துரத்துக்குலாம் நான் இங்கேருந்து டக்குன்னு ஃபோட்டோ எடுத்துகிட்டு போனோம். வண்டி நல்லாயிருக்கு. ஸோ இப்போ ஸ்பேஸ் கிளியர் பண்ணியாச்சு. எனக்கு பேக்ரவுண்ட் சூப்பராக இருக்கணும். அப்படி இல்லைனா கூட நான் திரும்பி எடிட்டிங்கில் பார்த்துப்பேன். வண்டி கரெக்டாக சூப்பராக எனக்கு நிற்குது. இந்த ஆங்கிள் நல்லா இருக்குது. கொஞ்சம் க்ளோஸ் போயிடும். நான் சொன்னதை வண்டியில் வந்துருக்கு. இந்த ஒரு ரோடு ஃபுல்லாக கொஞ்சம் ரொம்ப பிஸியாக இருக்கும். ஸோ நான் ஃபோட்டோ எடுக்கிறது ரொம்ப கஷ்டம்னு நினைக்கிறேன். கமான் வண்டி போங்க. எல்லாம் என்னையே பார்த்துட்டு போகிறாங்க. என்னடா இந்த பையன் 2 கேமரா கையில் வச்சு சுற்றின்னு இருக்காங்க. வண்டி எதுவும் இல்லை, ஒரு கார் வருது எடுக்கணும். கார் அங்கேயே நின்றுச்சு. ஓகே, இங்கே ஒரு ஒயிட் லேண்ட்ஸ்கேப் ஒன்று எடுத்து பார்க்கலாம். அதுக்கு தான் இங்கே பார்க்கே பண்ணேன் இந்த வண்டியை. ஓகே, ஸோ சோனியில் பார்த்தீங்கன்னா ஃபிளிப் ஸ்க்ரீன் இந்த மாதிரி வரும். தெரியுதான்னு தெரியல கொஞ்சம். ஆஹா, பின்னாடி ஏதோ ஒரு சூப்பர் வண்டி போகுது. எனக்கு தெரிஞ்சு அது கான்டினென்டல் ஜிடியாக இருக்கணும். அப்படி இல்லைன்னா வேறு ஏதாச்சும் வண்டி தான். கொஞ்சம் லோ ஆங்கிளில் வச்சுருக்கேன். வாவ், சூப்பராக இருக்குது. இந்த வண்டிக்கு லோ ஆங்கிளில் வச்சு எடுத்து பார்த்தா நல்லா இருக்குன்னு நினைக்கிறேன். பாருங்கள், தெரியுதா டிஸ்பிளே தெரியும் நினைக்கிறேன். போயிடுச்சு. இந்த லொக்கேஷனில் எனக்கு தெரிஞ்சு ரொம்ப ஃபோட்டோலாம் எடுக்க முடியாது. சும்மா ஒரு ஜாலிக்கு வேணால் இங்கே வந்து லொக்கேஷன் எடுக்கும். ஏன்னா அந்த சைடு ரோடு தான் சூப்பராக எடுக்கலாம். ஆஹா, இந்த பையன் வர வண்டி ஆன்லேயே வச்சுருக்கான்னு நினைக்கிறேன். பின்னாடி லைட் வரையும் எரியுது. ட்ரை பண்ணுவோம். கீழே வச்சு வாவ், நல்லாயிருக்கு. இந்த ஃபோட்டோ நல்லாயிருக்கு. உங்களுக்கு தெரியுதான்னு தெரியல. யா, ஸோ வண்டியாக வந்துட்டுருக்கு. நான் நடுவில் போய் எடுத்து நின்று இங்கே நின்று எடுக்கலான்னு பார்க்குறேன். ஆனால் வண்டி வருது. வண்டி நிறைய வண்டி வந்துருக்கு. வாவ், இந்த ஃபோட்டோ சூப்பராக இருக்குது. இப்போ நான் என்ன பிளான் பண்ணியிருக்கேன், இந்த ரோட்டில் தான் நான் ரோலர்ஸ் எடுக்கலான்னு இருக்கேன். இன்னும் அப்கமிங் வீடியோஸ் நிறைய இருக்குது. நிறைய ஐடியா வச்சுருக்கேன். ப்ளஸ் முகேஷும் ஒரு யூடியூப் சேனல் வச்சுருக்கான். அவன் வந்து நிறைய ப்ராங்க்ஸ்லாம் பண்ணுவான், ஃபன்னி வீடியோஸ்லாம் பண்ணுவான். அதுலேயும் நான் வருவேன். நிறைய
பிளான்ஸ் இருக்குது. ஸோ இங்கேருந்து இந்த சைட்லேருந்து ஒரு ஃபோட்டோ எடுத்து பார்ப்போம். நல்லா இருக்கு. ஓகே, ஸோ உங்களுக்கு ஃபோட்டோ எடுக்க போகிறீங்க, உங்கள் லொக்கேஷனில் போய்ட்டு உங்களுக்கு சுத்தமாக ஐடியா இல்லைன்னா என்ன உங்களுக்கு மைண்டில் தோணுதோ அப்போ என்ன உங்களுக்கு கண்ணில் படுதோ அப்படி எடுத்துகிட்டே இருங்க. உங்களுக்கு என்ன பெர்ஸ்பெக்டிவ்ல இருந்து நீங்கள் பார்க்குறீங்க. இப்போ நான் இந்த பக்கம் வந்தேன், நான் உங்கள்கிட்ட சொன்னேன் உங்களுக்கு எனக்கு ஐடியாவே இல்லைன்னு சொன்னேன் எப்படி எடுக்கணும்னு. இப்போ சும்மா இந்த பக்கம் வந்து நீங்கள் பார்த்தா நல்லா இருக்குது பார்க்கறதுக்கு. இந்த லொக்கேஷன் இதோட முச்சலான் இருக்கேன். சும்மா இந்த ரோட்டில் ஒரு ரோலர்ஸ் எடுத்துகிட்டு திரும்பி அந்த பக்கம் திரும்பி அந்த பக்கம் ரோலர்ஸ் ஒன்று எடுத்துகிட்டு இப்படியே வீட்டுக்கு போக வேண்டியதான். வேறு ஒன்றும் பேசுறதுக்கே ஒன்றுமே முடியல, வாய் ஒலருது, வேறு ஒன்றும் இல்லை. ஆஹா இது சூப்பராக இருக்குது. இந்த ஃபோட்டோ போகிறாங்க, செம்மையாக இருக்குது. ஓகே, இப்போ நான் வீடியோ க்ளோஸ் பண்ணிட்டு இங்கேருந்து உங்களுக்கு பிஓபி காட்ட முடியுமா தெரியல, ஆனால் ரோலர்ஸ் எடுக்கலான்னு இருக்கீங்க. நான் ட்ரை பண்ணுறேன். ஓகே, ஸோ நாங்கள் இப்போ ரோலர்ஸ் எடுத்து முடிச்சிட்டோம். ஐயோ என்ன கூப்பிங்க அப்பா, இவன் திடீர்னு ஸ்பீடாக போகிறான், ஸ்லோவாக போகிறான், அவன் என்ன எங்கே போகிறானே தெரில. இது எடுத்துருக்கேன், ரோலர் ஃபோட்டோ எடுத்துருக்குன்னே தெரில. உங்கள் ஸ்க்ரீனில் தெரியுதான்னு தெரில. இல்லைங்க இப்போ தெரியும். ஓகே தெரியுது. அவ்வளோதான், நாங்கள் இப்போ இந்த லொக்கேஷனில் நாங்கள் ஷூட்டை முடிச்சுட்டு இப்போ வீட்டுக்கு கிளம்புறோம். அவ்வளோதான், முடிஞ்சிச்சு. திரும்பியும் நைட்டு நான் எடுக்க போது உங்களுக்கு திருப்பியும் காட்டுறேன். அவ்வளோதான். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளோட 3rd லொக்கேஷனில் இருக்கோம். இந்த லொக்கேஷன் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா கரெக்டாக மணப்பாக்கம் உள்ள ஒரு குட்டி பார்க் இருக்குது. அந்த பார்க்கோட சரௌண்டிங்கில் தான் இந்த ரோடு இருக்குது. நான் முடிஞ்ச இந்த பிளேஸ்க்கான லொக்கேஷன் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஸோ இங்கே வந்துட்டோம். நான் வந்து ஒரு பிளான் வச்சுருந்தேன், எப்படின்னா ஒரு சிங்கிள் லைட் இருக்கணும், அந்த லைட் கீழே வந்து நான் பைக் பார்க் பண்ணிவிட்டு அந்த பைக்கை வந்து நான் கரெக்டாக ஃபோட்டோ எடுக்கலான்னு. அதே மாதிரி எனக்கு அமைஞ்சது. இந்த இருக்க பாருங்கள், யா பைக் எங்கே இருக்குது, ஒரு லைட் இந்த ரோட்லேயே இந்த ஒரு லைட் மட்டும்தான் இருக்குது. ஓகே, நான் இமேஜின் பண்ண மாதிரியே ஒரு லைட் இருந்துச்சு, வந்துட்டோம். சோனி இஸ் பெஸ்ட் நோன் ஃபார் இட்ஸ் லோ லைட் பர்ஃபார்மன்ஸ். ஓகேவா, அதுக்காக தான் இந்த ஷூட்டில் நான் லாஸ்ட்டு இந்த லொக்கேஷன் வரப்போன்னு தெரிஞ்சு தான் நான் சத்தியக்கிட்ட போய் அந்த கேமரா வாங்கிட்டு வந்தேன். ஓகே, எப்படின்னா நான் 2 ஃபோட்டோ எடுக்க போகிறேன். ஒன்று வந்து லாங் எக்ஸ்போஷர், இன்னொன்று வந்து நான் வண்டியோட லைட் ஆன் பண்ணிவிட்டு ஷட்டர் ஸ்பீட் அதிகமாக வச்சுட்டு வேறு லைட்டில் மட்டும் ஃபோக்கஸ் பண்ணுவேன். ஏன்னா நான் ஃபோட்டோஷாப்பில் போயிட்டு திரும்பி அது ரெண்டுத்தையும் மர்ஜ் பண்ணிட்டுக்கப்புறம் லாங் எக்ஸ்போஷரையும் அந்த ஹை ஸ்பீட் ஷட்டர் ஸ்பீடில் வச்ச ஃபோட்டோ மர்ஜ் பண்ணிவிட்டு லைட்டு கரெக்டாக அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுட்டா மாசாக இருக்கும். இந்த ஐடியா எப்படி வந்துச்சுன்னா யூடியூப்பில் பார்த்து தான் நான் இப்போ இங்கே பண்ண போகிறேன். சும்மா ட்ரை தான், அதோட ரிசல்ட் நல்லா வந்தால் நல்லது தான் நம்மளுக்கு. யா, ஸோ நான் இப்போ ஸ்டார்ட் பண்ண போகிறேன் இதை. இப்போ பார்த்தீங்கன்னா இதுதான் அந்த லாங் எக்ஸ்போஷர் நான் இப்போ எடுத்தது. 30 செகண்ட்ஸ் வச்சுருந்தேன். இதில் பார்த்தீங்கன்னா இங்கே ஷேடோஸ் அவ்வளோ இல்லை. இப்போ இங்கே இதில் பாருங்கள் எவ்வளோ பிளாக்காக இருக்குது. ஸோ இப்போ இதில் பார்த்தீங்கன்னா ஷேடோஸே இல்லை. அங்கே பிளாக்காக இருந்தது எதுவுமே இல்லை.
ஓகே, ஸோ இப்போ நெக்ஸ்ட் வந்து நான் ஷட்டர் ஸ்பீட் அதிகமாக வச்சுட்டு லைட் மட்டும் ஃபோக்கஸ் பண்ணி எடுக்க போகிறேன். ட்ரை பண்ணுவோம். இப்போ பார்த்தீங்கன்னா நான் செகண்ட் ஃபோட்டோவும் எடுத்து முடிச்சிட்டேன். இதில் வந்து நான் காட்டுறேன் வாங்க. தெரியுதா? லைட் மட்டும்தான் ஃபோக்கஸில் இருக்கும், ப்ளஸ் அது மட்டும்தான் க்ளோ ஆகும். நான் ஜூம் பண்ணி காட்டுறேன். தெரியுதா? யா, லைட் மட்டும்தான் அந்த ஃபோக்கஸில், ப்ளஸ் நல்லா க்ளோ ஆகும். 1D ஒன்றுமே தெரியாது. அந்த ஃபஸ்ட்டு டீட்டெயில்டான இந்த ஃபோட்டோவில் வந்து இந்த ஃபோட்டோவை மர்ஜ் பண்ணி லைட் ஆட் பண்ணோம். ஈஸி. ஃபோட்டோகிராஃபி வந்து நைட்டில் எடுத்தால் இப்படி தான் எடுக்க முடியும். நிறைய டெக்னிக்ஸ் இருக்குது, பட் இது வந்து ஒரு ட்ரைபாட் வச்சு எடுத்தால் உங்களுக்கு வந்து நாய்ஸ் இல்லாமல் ஃபோட்டோஸ் வரும். நாய்ஸ் இல்லாமல் ஃபோட்டோஸ் இருந்தால் தான் சூப்பராக இருக்கும் பார்க்குறதுக்கு. கிரெயின்ஸ், நாய்ஸ் அது அவாய்ட் பண்ணுறதுக்கு நீங்கள் ட்ரைபாட் யூஸ் பண்ணலாம். அப்படின்னா ஏதாச்சும் இந்த மாதிரி கல் இல்லைன்னா ரோட்லேயே கூட லோ ஆங்கிளில் வச்சு எடுக்கலாம். அது உங்களோட க்ரியேட்டிவிட்டி பொறுத்து இருக்குது. ட்ரைபாட் தான் கொஞ்சம் நல்லதுன்னு நான் ப்ரிஃபர் பண்ணுறேன். யா, ஸோ அந்த ஒரு ஃபோட்டோ எடுத்து முடிச்சாச்சு. லேண்ட்ஸ்கேப்பில் எடுத்தேன். இன்னும் கொஞ்சம் ஃபோட்டோஸ் எடுக்கலான்னு இருக்கேன். அதாவது வேறு செட்டிங்ஸில் வச்சுட்டு பைக்கை கொஞ்சம் மாசாக காட்டலான் இருக்கேன். பார்ப்போம். ஓகே, ஸோ இப்போ என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து லைட் ஆஃப் பண்ணிட்டாங்க. டைம் ஆயிடுச்சு. அங்கே ஒரு இடத்துல லைட் இருக்குது. ஸோ நான் இப்போ அங்கே போய் ட்ரை பண்ணலான்னு இருக்கேன். அங்கே லைட் ஆஃப் பண்ணலன்னா அவ்வளோதான். அப்புறம் இந்த லைட்டு எடுத்துக்கு தான் போயின்னு இருக்கேன். இங்கே லைட் ஆஃப் பண்ணிட்டாங்கன்னா அவங்க தான் சுத்தம், ஒன்றும் பண்ண முடியாது என்னால். வண்டியில் லைட் ஆன் பண்ணியிருக்கேன். இந்த லைட்டும் இருக்கும், ஸோ வண்டியில் லைட் இருக்கும். என்ன வருதோ எடுப்போம். பக்கத்தில் கல் வரைக்கும் இதை நான் பார்க்கவே இல்லையே. இப்படி எடுக்கும் போல். லோ ஆங்கிள் வச்சுடும். ஸோ அட் திஸ் பாயிண்ட் மை ஃபோன் டிசைட்ஸ் நாட் டு ரெக்கார்ட். என்ன ரீசன் பார்த்தீங்கன்னா, நான் வீடியோ எடுத்துகிட்டு இருக்கும்போது யாரோ எனக்கு கால் பண்ணிட்டாங்க. கால் பண்ணனால வீடியோ ஸ்டாப் ஆயிடுச்சு. பட் உங்களை நான் டிசப்பாயிண்ட் பண்ண மாட்டேன். என்னென்னு பார்த்தீங்கன்னா, நான் எடுத்த ஃபோட்டோஸ் எல்லாமே எடிட் பண்ணிட்டேன். இப்போ நான் பேசி முடிச்சதுக்கப்புறம் எல்லா ஃபோட்டோஸும் போடுவேன், நீங்கள் பார்க்கலாம். இந்த வீடியோ அவ்வளோதான் முடிய போகுது. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். த மோர் சப்ஸ்கிரைபர் ஐ கெயின், எனக்கு ஒரு பாசிட்டிவ் ஃபீல் இருக்கும். ஓகே, இவ்வளோ பேர் பார்க்குறாங்க, நான் இவங்களுக்கு என்னோடய நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து குட் கண்டென்ட் கொடுக்கணும், அந்த ஃபீல் இருக்கும் எனக்கு. ஸோ மேக் ஷூர் டு சப்ஸ்கிரைப். இந்த வீடியோ அவ்வளோதான். உங்கள் எல்லோரும் என்னோடய நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கிறேன். Until then, it's me MRUK signing off. Bye.